முக்கிய செய்தி, ஹரியானாவில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸை மீண்டும் பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னிலை பெற்று வருகிறது. பாஜக 48 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 34 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்று வரக்கூடிய இந்த நிலவரங்களை பார்த்து வருகின்றோம். காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய வாக்கு எண்ணிக்கையில் தற்போதைய நிலவரத்தை பார்க்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். காவியா, தற்போது ஹரியானாவில் அந்த பொசிஷன்ஸ் மாறி இருக்கு, முன்னிலை நிலவரம் மாறி இருக்கு அப்படின்னு தகவல் வருது. என்ன நிலவரம்? வணக்கம் கோபால். முன்னதாக ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் காலையிலிருந்தே காங்கிரஸ் 10 தொகுதிகளுக்கும் அதிகமான வித்தியாசத்தில் பாஜகவை பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் முன்னிலை வகித்து வந்த நிலையில் தற்போது பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து பாஜக முன்னிலை வகித்து வருவதாக தற்போது மீண்டும் நிலவரம் மாறி இருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன்படி பாஜக 46 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 34 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் முன்னிலை வைத்து வருகிறார். அதே போன்று கார்ஹி சாம்ப்லா தொகுதியில் காங்கிரஸ் முதலமைச்சர் முகமான பூபேந்திர சிங் கூட முன்னிலை வகிக்கிறார். பாஜக முதலமைச்சர் முகமான நயாப் சிங் சைனி நூலிழையில் 840 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார். இதே போன்று ஹரியானா காங்கிரஸ் தலைவர் உதய்பன் ஹோட்டல் தொகுதியில் இருந்து முன்னிலை வைத்து வருகிறார். தொடர்ந்து ஹரியானா மாநிலம் ஜூலானா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் 4114 ஓட்டுகள் பெற்றுள்ள நிலையில் அவரை எதிர்க்கும் பாஜக வேட்பாளர் யோகேஷ் பைராகி 3900 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறார். தொடர்ந்து ஆம் ஆத்மி எந்த தொகுதியிலும் முன்னிலை பெறவில்லை. மற்றவர்கள் 3 இடங்களில் முன்னிலை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பாஜகவின் 10 ஆண்டு கால ஆட்சியின் மீது ஹரியானா மக்களுக்கு, குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருந்ததாக கூறப்பட்டது. தொடர்ந்து கடந்த 2 சட்டப்பேரவை தேர்தல்களிலும் பாஜகவுக்கு வெகுவாக வாக்குகளை அளித்திருந்த போதும் இந்த முறை கிராமப்புற மக்கள் சோர்ந்து போயிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் வேளாண் சட்டங்களை எதிர்த்த போராட்டத்தில் ஹரியானா விவசாயிகள் முன்னிலை வகித்திருந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு அழுத்தங்கள் காரணமாகவும் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் காரணமாகவும் தொடர்ந்து பாஜக வேளாண் சட்டங்களை ரத்து செய்ததாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் ஹரியானாவில் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி வாக்கு எண்ணும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து பாஜக காங்கிரஸ் இடையே கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் குறிப்பாக இந்த நிலவரத்தை பொறுத்தவரை காலையில் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரசும் பாஜக வெறும் 15 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை வைத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலவரப்படி மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 46 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் பாஜக 48 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வைத்து வருவதாக நிலவரமானது களம் மாறி இருக்கிறது. விவசாய சட்டங்களை பொறுத்தவரை கடந்த 2020ஆம் ஆண்டு மத்திய அரசு 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது. இதை பெரிய அளவில் எதிர்த்தது என்னவோ பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் தான். டெல்லியில் போராட்டத்தை தொடங்கிய விவசாயிகள் சுமார் ஓராண்டுக்கு மேலாக போராட்டத்தை தொடர்ந்தனர். அதன் பிறகு இந்த விவசாய சட்டங்கள் வாபஸ் பெறப்பட்டது. அதே போன்று இரண்டாவதாக அக்னிவீர் திட்டம் என்பது முக்கியமான விஷயமாக ஹரியானாவை பொறுத்தவரை பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கு அதிக அளவில் ராணுவ வீரர்களை அனுப்பும் மாநிலங்களில் முக்கியமானதாக ஹரியானா பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டு வந்த நிலையில் இந்த அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் 4 ஆண்டுகள் மட்டுமே பாதுகாப்பு படைகளில் பணிபுரிவர் என்ற நிலையில் அதன் பிறகு 27% அக்னி வீரர்கள் மட்டுமே அதில் தொடர முடியும். இந்த நிலையில் ஹரியானா உட்பட வட இந்தியாவின் பல மாநிலங்களில் மிக கடுமையான எதிர்ப்பு போராட்டங்கள் என்பது நடைபெற்றது. 3வது முக்கியமான காரணமாகவும் பார்க்கப்படுகிறது மல்யுத்த வீரர்களின் போராட்டம். ஹரியானாவில் மல்யுத்தத்திற்கும் அதிக முக்கியத்துவம் தரப்படும் மாநிலமாக அறியப்படுகிறது. இந்தியா சார்பில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்களில் பெரும்பாலானோர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரிஜ் பூஷன் சிங் விவகாரம் எழுந்தபோது மல்யுத்த வீரர்கள் போராட்டத்தில் குதித்தனர். அவர்கள் நடத்தப்பட்ட விதமும் ஹரியானா மக்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து இதே போன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலும் பாஜக தோல்வியடையும் என்றே தொடர்ந்து முடிவுகள் என்பது வெளியாகி இருந்தது. ஆனால் தற்போது நிலவரம் என்பது மாறி வரும் சூழலில் தொடர்ந்து என்ன முடிவுகள் வரும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோபால், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காவியா.